நமஸ்காரங்கள். அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆச்சரணங்கள் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். அதுல நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா அந்த தட்சிண பாரதத்துல பார்த்தோமானால் அம்பாள் இந்த 9 ராத்திரிகள் விசேஷமா கொண்டாடுறா, பல விதங்களை கொண்டாடுறா. பொதுவா நமக்கு எல்லாருக்குமே நவராத்திரி, இந்த சரண் நவராத்திரியும் பிரசித்தம்னா கொலு வைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்கு. இந்த கொலு வைத்தல்ன்றது பெரிய தத்துவம். இந்த கொலு பொம்மை வைக்கிறது, விதவிதமா டிசைன் பண்றது அப்படின்றதுலாம் ஒரு பாகம். அம்மாவாளுக்கு இப்ப நானே சிறு வயதுல பார்த்தோமானால் இந்த நவராத்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா நவராத்திரி போது விதவிதமா சுண்டல் கிடைக்கும். எனக்கு அந்த சிறு வயதுல அதான் தெரிஞ்சது. தவறே இல்லை. நம்ம சாஸ்திரம், நம்ம இந்து மதத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன என்றால் அந்த பிளெக்சிபிலிட்டி. யாரையும் நம்ம கம்பல் பண்றது இல்லை. இந்த நாள் தான் வாணிய நம்ம சொல்றது இல்லைன்னா எல்லா நாளுமே புனிதமான நாட்கள் என்று நம்முடைய மதம் கூறுகிறது. இந்த நாட்கள் மட்டும்தான் நீ வரணும்னா அந்த நாள் மட்டும்தான் புனிதம் அர்த்தம். நம்ம அப்படி சொல்லல. எல்லா நாட்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. உனக்கு எந்த நாள் உனக்கு பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு சொல்றது. அதே சமயத்துல இந்த இந்த சக்தி வாய்ந்த சில நாட்களை குறிப்பிடுகிறது. அப்பயும் நமக்கு எப்படி முடியுதோ நம்ம பண்ணலாம்னு பொழுது இந்த 9 நாட்கள் பிரதம, அதாவது என்னன்னா முதல் நாள் எப்படி கணக்கிடுவது அப்படின்னு பார்த்தோமானால் சூரிய உதயம் இருக்கு பாத்தீங்களா. பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதாயி நமஹா என்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமாவளி உங்க எல்லாருக்குமே தெரியும். இல்ல பார்த்தோமானால் பொதுவா நவராத்திரின்றது 9 ராத்திரிகள் அப்படின்றது பொதுவான கணக்கு. இந்த சாக்த உபாசகர்கள், அதாவது அம்பாளையே பர தேவதையாக வழிபடக்கூடியவர்கள் பிரதிபன்னா பிரதமை முதல் ராகா என்றால் பூர்ணமா சந்திரன் எண்ணிக்கை இருக்கு, பௌர்ணமி வரைக்கும் இருக்கு. பிரதிபன் முக்கிய ராகா அந்த திதி மண்டல பூஜிதாயி நமஹான்னு பிரதமை முதல் பௌர்ணமி வரை இந்த 15 திதிகளிலும் பூஜை செய்யக்கூடிய ஒரு உபாசனை. இதுவும் நவராத்திரி தான். இப்ப நவ என்றால் 9 என்று கணக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. இங்க நவ என்றால் புதுமையான. அது போன்றும் ஒரு சாரார் வழிபடுவார்கள். பொதுவாக நாம் லௌகிகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி வழிபடுவோம்னா அந்த 9 ராத்திரிகள் அன்னைக்கு. நமக்கு என்ன கணக்குன்னா சூரிய உதயம் பொழுது, இப்ப இந்த வருடம் விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோமானால் காத்தால நமக்கு 6 மணிக்கு நீங்க சூரிய உதயம் போது என்ன திதி இருக்கோ அதான் கணக்கு. பிரதம பார்த்தோம்னால் அன்னைக்கு இருக்கு. அன்னிலிருந்து நமக்கு நவராத்திரி ஆரம்பம். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் உடனே வரும். நமக்கு என்னன்னா அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் கவனிச்சு பார்த்தோம்னால் இந்த 10 நாள் விஜயதசமி வரைக்கும், தசமினா 10 நாட்கள் தானே வரணும். அப்ப 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னால் 11 நாட்கள் வரும். இது தவறு இல்லை. இது நவராத்திரி 9 நாட்கள் அப்படின்றது கணக்கு இல்ல. இங்க திதி நிர்ணயம் எல்லாம் நம்ம ரிஷிகள் கணக்கு கொடுத்திருக்கா. இந்த சூரிய உதயம் பொழுது இந்த திதி, இந்த சூரிய அஸ்தமனம் போது இந்த தித்தின்னு கணக்கு. அதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த திங்கட்கிழமை புரட்டாசி மாசம் 6ஆம் நாள் 22 செப்டம்பர் 2025 அப்படின்னு முதல் இந்த 11 நாட்கள் இந்த தடவை வருது. நமக்கு அதிகமாவே ஒரு நாள் வருது அம்பாளை வழிபடுவதற்கு. போனஸ் கிடைச்சா வாண்டானா நம்ம சொல்லணும், அன்னைக்கு சேர்த்து வழிபடலாம். அப்ப கொலு வைத்தல் என்பது பொதுவா அமாவாசை அன்னைக்கு வைக்கிறது ஒரு வழக்கம். சில பேர் பிரதமை, அதாவது என்னைக்கு நவராத்திரி ஆரம்பமோ அன்னைக்கு வைத்து வழிபடுவதும் வழக்கம். இது ஒரு சாரர். கொலு வைத்தலும் பாத்தீங்கன்னா விதவிதமான பொம்மைகள் வைப்பா. நீங்க பார்த்தோமானால் ஒரு பக்கம் சுவாமியுடைய விதவிதமான உருவங்கள் இருக்கும். இப்ப அண்ணாமலையார் அபீத குச்சாம்பாள் இருப்பா. ஒரு பக்கம் தச அவதாரங்கள், மகாவிஷ்ணுடைய தச அவதாரங்கள். ஒரு பக்கம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள், அவருடைய அந்த மூர்த்தங்கள் இருக்கும். விநாயகருடைய பல மூர்த்தங்கள். இன்ஃபேக்ட் இப்ப நான் பார்த்தோம்னால் விநாயகர் பல ரூபங்களை வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, கம்ப்யூட்டர் பண்ற மாதிரி. நம்ம இந்து மதம் எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கோம். ஆனா தர்மமா இருக்கணும், மாறுபட்டு இருக்கக்கூடாது, யாரு மனசையும் புண்படுத்துற மாதிரி. அதுக்குன்னு பிளெக்சிபிலிட்டின்றதுனால நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா கூட இதுமே லிமிடேஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். அப்ப எது ஒரு சாஸ்திரோக்தமாவும் இருக்கணும், அவளுக்கு ஹிதமா இருந்தாலும் அந்த லிமிடேஷன்ஸோட இருக்கும்பொழுது அந்த அந்த விக்கிரகங்கள், அந்தந்த மூர்த்தங்களை வைக்கிறது ஒரு வழக்கம். இதெல்லாம் மேல இருக்கணும். கீழே பார்த்தோமானால் மனிதர்கள் சார்ந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோமானால் மிருகங்கள், மரங்கள், இது போன்ற, அதாவது அந்த ஒரு எவல்யூஷன்ன்றது நம்ம படி, அதாவது எவல்யூஷன்னா குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னா இல்ல. நமக்கு படி ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்டா தான் பிறந்தோம். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபகம், அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதயா, ஓஷதிபியோ அன்னம், அன்னாத் புருஷா அப்படின்னு எல்லாருமே 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 84 lakhs ஆஃப் ஸ்பீஷீஸ் உலகத்துல. ஹியூமன் பீயிங் இஸ் ஜஸ்ட் ஒன். அப்படி பார்த்தோம்னால், அதாவது நாட் த நம்பர், ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் பார்த்தா அது பல கோடி இருக்கு. அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம்.
ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த பூஜையானது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இந்த ஜீவராசிகளுக்கும் சென்றடைகிறது என்றால் எவ்வளவு பெரிய சமயம் நம்முடையது. யோசித்து பாருங்களேன். இது தங்கள் வீட்டிற்கு மட்டும் செய்வதல்ல, உங்களுக்கு மட்டும் செய்து கொள்வதல்ல. இந்த 9 ராத்திரிகள் தாங்கள் விரதம் இருந்து பூஜை செய்யும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நீங்க இதை நம்பினால்தான் நீங்க உங்களுக்கு சொர்க்கம்னா நம்ம சொல்றது இல்ல. எல்லாருக்கும், நாஸ்திகால் கூட நல்லா இருக்கணும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த 9 ராத்திரிகள் ரொம்ப முக்கியமான நாட்கள். இதுல நம்ம முதல் நாள்ல இருந்து பிரதமை முதல் நவமி வரை முக்கியமா பண்ணிட்டு, நீங்க நடுவுல அஷ்டமி வரும், முக்கியமா துர்காஷ்டமின்னு வரக்கூடிய நாள், அது ரொம்ப முக்கியமானது. முதல் இந்த 9 நாட்களே 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். முதல் 3 நாட்கள் துர்கா என்று சொல்லக்கூடிய சக்திக்கு, அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி எனும் சக்திக்கு, கடைசி 3 நாட்கள் மகா சரஸ்வதி எனும் சக்திக்கு. இந்த 3 பிரிவுகளாக பிரித்து இந்த 9 நாட்களை வழிபடுவதும் ஒரு வழக்கம். அதை பற்றி அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நமஸ்காரங்கள்.